இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா மாலுக்கு போகிறது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியை நான் இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைங்க. இந்த வீடியோ மூலமாக என்னோடய ஃபேமிலியும் நான் இன்டர்வியூ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி. ஸோ என்னோட பையன் அது 5 months ஓல்டு அவர். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரும் தம்பி வெளியில் பார்க் பண்ணியாச்சு. இன்னும் நாங்கள் ஏறி மெரினா மாலுக்கு போக வேண்டியது தாங்க பேலன்ஸ். சரி வாங்க காருக்குள்ளே போய் உட்காரலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் உட்காந்தாச்சு. இன்னும் காரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மெரினா மால் வந்து விசிட் பண்ண போகிறது. அடிக்கடி ஏதாச்சும் ஒரு ஃபிலிம் போனோம்னாலே பிவிஆர் அப்படி இல்லாட்டி ஃபீனிக்ஸ் மால் தான் போவோம். சரி மெரினா மால் இது வரைக்கும் போகலையே, போய் தான் பார்ப்போம் என்ன இருக்குது. நிறைய பேர் பார்த்தவங்க சொன்னாங்க நல்லா இருக்குது மால் வந்துட்டுன்னு. ஸோ அதனால் போகலான்னு சொல்லிட்டு அங்கே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி என்ன படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் மூவிக்கு தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த டைமில் வெயிலெலாம் சொல்லவே வேணாம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock இருக்கும். ஸோ மால் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் டைம்னால டிராஃபிக் கூட இல்லைங்க, ரோடே காலியாக இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். மேடவாக்கம் டு மெரினா மால் வந்து கொஞ்சம் லாங் தாங்க. நாங்களே வந்துட்டு எப்படா ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் டைமிங்லாம் கேல்குலேட் பண்ணி தான் நாங்கள் ரைடே ஆரம்பித்தோம். ஸோ நல்லா ஜாலியாக வந்தது. ஒரு லாங் டிரைவ் மாதிரியும் இருந்துச்சு எங்களுக்கு. நல்லா என்ஜாயும் பண்ணோம். எஸ், நம்ம மெரினா மால் வந்துட்டோங்க. அவுட்லுக் பார்த்தாலே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருந்துச்சுங்க. பட் ஆனால் வெளியில இருந்து பார்க்கும்போதே நாங்கள் ஆனால் என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் அப்படின்ட்டு திணறிட்டு இருந்தோம். எந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியாக அப்படியே தேடி கண்டுபிடிச்சி உள்ளேயும் போயாச்சு. இங்கே கார் பார்க்கிங் கூட அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஒன்றும் இல்லைங்க, ஓகே தான். ஃபீனிக்ஸில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கீழே வண்டியும் நாங்கள் பார்க் பண்ண போயிட்டுருக்கோம். சண்டே டைமில் தான் பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா அப்போ தான் தம்பிக்கும் லீவு, தங்கச்சிக்கும் அப்போ தான் லீவ் கேட்க சொல்லியிருந்தோம். ஸோ அன்றைக்கி போய் கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தா செம்ம க்ரௌடுங்க. கார் ஃபுல்லாக பார்க் ஆகிட்டுருக்கு பார்க்கிங் ஏரியாவில். ஸோ அதனால் வேறு இடத்துல போய் தான் பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போன ஆயிடுச்சு. பட் ஆனால் ஒரு வழியாக பார்க்கிங் ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வண்டியும் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. எஸ், ஃபைனலி வி காட் பார்க்கிங். ஸோ லிஃப்ட் வழியாக நம்ம உள்ள மாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எல்இடி டிவி வச்சு அதில் ஜஸ்ட் இந்த மூவிஸ் பற்றி அந்த மால் பற்றி போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நிறைய ஷாப்பிங் மாலுங்க, ஃபீனிக்ஸ் மால் எப்படியோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இது நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தது. சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு ஸ்பாட் காட்டுறேன், அது இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்பாட் வந்துட்டு கரெக்டாக இருந்ததுங்க. மால்குள்ளே போயிட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களால் வெளியில் வந்து சுற்றவே முடிஞ்சுது. ஸோ ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு மூவி டைமிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் டைரெக்டாக மூவிக்கு போயிட்டோம். எஸ், படம் முடிஞ்சு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் சூரிய வெற்றி சான்ஸ் இல்லைங்க, செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இடையில இதெல்லாம் பண்ணுவானோன்னு என் பையன் நினச்சிட்டே இருந்தேன். பட் பரவாயில்ல, ரொம்ப சமத்தாகவே இருந்தான், அமைதியாகவே இருந்தான். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்பாட் உங்களுக்கு காட்டுறாங்க சூப்பராக இருக்குன்னு, அது இது தாங்க. ஸோ இதோட நேம் வந்து பட்டர்ஃப்ளைன்னு சம்திங் ஒரு நேம் வச்சுருந்தாங்க, ஷோராக தெரியல. மெரினா மால் இன்ஸ்டா பேஜ்லேயும் நான் போய் பார்த்தேங்க. அந்த ஒரு பர்டிகுலர் அந்த பட்டர்ஃப்ளை பிளேஸ்க்கு வந்துட்டு அவங்க இன்னும் டெக்கரேட் பண்ணி டிக்கெட்லாம் ப்ரொவைட் பண்ணி இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக என்னென்னவோ விஷுவல் ட்ரீட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதுவே ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நிறையா ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அதாங்க, இதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ கார் பார்க்கிங் ஏரியா வந்துட்டு நம்ம காரும் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கலான்னு தோணுச்சு. பட் ஆனால் டைம் ஆகுது, லேட் நைட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் குழந்தைய வர வச்சுட்டு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எஸ், நம்ம வெளியில் வந்தாச்சு. டே டைமில் சூப்பராக இருந்தது மால் அவுட்லுக்கு. இது ஈவினிங் ஆகிட்டு அந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மெரினா மால் அப்படின்னு அந்த லைட்டிங்லாம் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இன்னும் வீட்டுக்கு போய் எங்கேருந்து சமைக்கிறது. ஸோ வெளியிலேயே டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அப்படியே நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு. டின்னருக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம்ல இருக்க ரமணாஸ் ஃபேமிலி வெஜ் ரெஸ்டாரண்ட் தாங்க. எங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரேட் எல்லாமே கூட அஃபோர்டபுள் தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக ஆர்டரும் பண்ணியாச்சு. நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அம்மா வந்துட்டு மசாலா தோசை ஆர்டர் பண்ணாங்க, நான் வந்து பேபிகார்ன் மசாலா தோசை ஆர்டர் பண்ணேன். என்னோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனல் டச்சாக டெசர்ட் இல்லாமல் எப்படிங்க டின்னர் ஃபினிஷ் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் சிஸ்லி ஆர்டர் பண்ணிட்டோம். நான் நைட் டைம் எப்படியும் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு சுக்குமல்லி காஃபி
ஆர்டர் பண்ணிட்டேன். அது கூடவே ஒரு ஸ்பெஷல் ஃபலூடாவும் அங்கே இருக்கிறதா சொன்னாங்க, டே ஸ்பெஷல் சொல்லிட்டு. ஸோ அதையும் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீக்கெண்டும் எங்களுக்கு சூப்பராக போச்சு. உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. உங்களை இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.